ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். திருச்சியிலேருந்து உங்கள் இன்ஜினியர் செந்தில்குமார் பேசுகிறேன். இங்கே திருச்சி பெல்நகரில் நம்ம பண்ண ப்ராஜெக்ட் லொக்கேஷனில் அதை பற்றி அந்த வீடியோஸ் பற்றி நிறைய நண்பர்கள் பாசிட்டிவாக நிறைய விஷயங்கள் சொல்லியிருந்தாங்க. ஸோ அதில் அடிஷ்னலாக சில விஷயங்கள் மட்டும் விட்டு போனது, ப்ளஸ் அதில் கேட்ட குவெரியை வந்து இங்கே சைட்லேயே சில விஷயங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணலான்னு பார்த்தேன். ஸோ இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடு தான் நம்ம பேசிகிட்ருக்கோம். இட்ஸ் நல்ல ரெஸ்பான்ஸ் நண்பர்கள்கிட்ட இருந்தது. இதில் இந்த பாயிண்டில் ஒரு 3 சப்ஜெக்ட் ஷேர் பண்ண விரும்புகிறேன். ஒன்று வந்து இந்த வீட்டுக்கு வெளியில் இந்த மாதிரி ஸ்பெசிஃபிக்காக ஒரு டேப் பாயிண்ட்டு ப்ளஸ் இந்த மாதிரி ஒரு திட்டு மாதிரி கட்டியே ஸ்பெசிஃபிக்காக கொடுத்துருக்கோம். ஆக்சுவலாக வந்து சார் என்ன ஃபீல் பண்ணாங்க வீடோட ஓனர்னால், ஆக்சுவலாக வீட்டுக்கு வரும்போது அவங்க செப்பல் கலட்டி விட்டோன்னா கால்லாம் வாஷ் பண்ணிட்டு தான் எங்கள் வீட்டுக்குள்ளே போவோம் சார், எங்களுக்கு அந்த மாதிரி வேணும் அப்படின்னு சொல்லி ஸ்பெசிஃபிக்காக கேட்டிருந்தாங்க. ஸோ இந்த பாயிண்ட் கொடுத்துருக்கோம். இன்கேஸ் நீங்கள் கார் வச்சுருக்கீங்க, கார் வாஷ் பண்ணுறதுனால இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதை நம்ம இண்டிவிஜுவலாக வீடு கட்டும்போது இந்த மாதிரி ஒரு சின்ன விஷயங்களை நம்ம அடாப்ட் பண்ணலாம். தென் இந்த பாக்ஸ் டைப் விண்டோ பற்றி நண்பர்கள் சில விஷயங்கள் சொல்லியிருந்தாங்க. இதில் வந்து எப்படி மழை தண்ணியெல்லாம் வந்தால் கீழே வந்து அடியில் தங்கிருமே, அதுக்கு ஒரு சாய்ஸ் இருக்குது. ஸோ அதை ஏன் நம்ம ஸ்கிப் பண்ணலை அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க. இட் இஸ் ஹேவிங் இட்ஸ் ஓன் ப்ளஸ் அண்ட் மைனஸ். பட் இந்த மாதிரி பாக்ஸ் வந்து நமக்கு பார்க்க நல்லா இருக்கும். அதில் இந்த மாதிரி கலர் வந்து ஒயிட் கலரில் கொடுத்துட்டு பியூர் ஒயிட்டாக கொடுத்துட்டு பேக்ரவுண்ட் இந்த மாதிரி பண்ணும்போது நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக பார்க்க நல்லாயிருக்கும். அட் த சேம் டைம் இட் இஸ் அ வேலிட் பாயிண்ட். இந்த டாப்பில் பாட்டம் ஸ்லாபோட டாப் லெவலில் மழை தண்ணி உள்ளே போனால் அங்கே ஸ்டோர் ஆகிட்டு பிரச்சனை வரும்னா இட் இஸ் வெரி ட்ரூ. பட் நம்ம என்ன பண்ணணும், இதை பண்ணும்போது இந்த பாட்டம் ஸ்லாபை வந்து ஃபினிஷ் பண்ணும்போது டாப்பில் ஸ்லோப் டவுன்வர்ட் ஸ்லோப்பை நல்லா மெயின்டைன் பண்ணணும். ஏதாவது மழை சாரல் பெஞ்சால் கூட அங்கே உள்ளே எதுவும் ஸ்டாக்னெட் ஆகாமல் இருக்கிறதுக்கு பண்ணணும். பெயிண்ட் பண்ணும்போது அந்த எக்ஸ்டர்னலாக நம்ம என்ன பெயிண்ட் யூஸ் பண்ணுறோமோ அது 2 கோட்டு 3 கோட்டு அந்த டாப்லேயே வந்து நம்ம ஃபினிஷ் பண்ணும்போது அந்த இடமே வந்து நல்ல ஸ்மூத்தாக இருக்கும். ஸோ இந்த கான்செப்ட், இந்த ஐடியாவை வந்து இன்ஃபேக்ட் இந்த டாப் லெவல்லையும் நம்ம யூஸ் பண்ணணும். நம்ம சாதாரண ஒரு சன்ஷேட் பண்ணாலும் இந்த ஐடியா தான் ஃபாலோ பண்ணணும். உதாரணத்துக்கு இந்த சைடில் பார்த்தோம்னா இந்த சன்ஷேட் இருக்குது. ஐ திங்க் யூ கேன் see this. இந்த சன்ஷேடு மட்டும் மேலே மட்டும் இருந்தாலும் ஆக்சுவலாக நம்ம இந்த டாப்பை வந்து ஸ்லோப்படாக தான் பிளான் பண்ணணும். ஸோ தண்ணி அங்கே நிற்கக்கூடாது. ஸோ இங்கே இந்த எண்டை விட அந்த எண்டு வந்து கொஞ்சம் மேலே ஏறி இருக்கணும். ஸோ தட் தண்ணி விழுந்தால் அப்படியே கீழே இறங்கிற மாதிரியான பாசிபிலிட்டி இருக்கணும். நம்ம எதை அவாய்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறேன்னா, இந்த மாதிரியான டாப் லெவலில் மேலே சைடில் பாக்ஸ் மாதிரி கட்டி அந்த மாதிரி பண்ணோம் அப்படின்னா மேலே ஃபுல்லாகவே ஒரு பாக்ஸ் மாதிரி உருவாகி அதுக்குள்ளே வந்து இந்த புறா காக்கா இதெல்லாம் கொண்டாந்து போட்டு அங்கே செடி முளைக்க ஆரம்பிச்சிடும். நம்ம என்ன தான் ஓரத்தில் வந்து ஹோல் கொடுத்து தண்ணி போகிறதுக்கு ஸ்பவுட் மாதிரி க்ரியேட் பண்ணாலும் அது பர்ஃபெக்டாக ஆகிறதில்ல. ஸோ அந்த பாயிண்ட்டை நம்ம மனசில் வச்சுக்கலாம். தென் இன்னொரு வீடியோவில் இந்த டெக்ஸ்சர் பேசியிருந்தோம். அதான் அந்த டெக்ஸ்சர் க்ரியேட் ஆகிருக்காது இங்கே பார்க்குறீங்க. இப்போ ரெகுலர் ஐ திங்க் யூ கேன் see this clearly now. ஸோ இப்போ ஆக்சுவலாக நமக்கு சர்ஃபேஸ் வந்து இந்த மாதிரி ப்ளைனாக இருக்கலாம், இல்லை இந்த மாதிரி டெக்ஸ்சர்ட் சர்ஃபேஸாக இருக்கலாம். ஸோ இந்த ஷேடு நம்ம நல்லா சன்லைட் படும்போது அந்த டிப்ரெஷனில் பட்டு அந்த ஒரு நிழல் உருவாகுது. ஸோ அந்த ஷேடோ படுறதுனால அது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கான ஷேப்பாக கிடைக்குது. இதில் நிறையா இன்ட்ரெஸ்டிங் டிசைன்ஸ் பண்ண முடியும். ஸோ இந்த கலர் வந்து ரொம்ப டார்க்காக போகாமல் இந்த மாதிரி மைல்டாக போகும்போது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக மாறுது. இந்த இடத்துல 2 பாயிண்ட் ஷேர் பண்ண விரும்புகிறேன். ஒன்று வந்து இந்த வீட்டுக்குள்ளே தண்ணியை ஊற்றி கழுவுற மாதிரி ட்ராப்லாம் கொடுத்துருந்தோம். அது மாதிரி பண்ணால் உங்களுக்கு வெளியில் எப்படி இருக்குங்க, அங்கே ஏதாவது பூச்சி வந்துடும், அது மாதிரிலாம் ஒரு சின்ன பயம் இருந்தது மக்கள் மனசில். திஸ் இஸ் வெரி ட்ரூ. ஆக்சுவலாக நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா, வெளியில் இந்த மாதிரி ஒரு பைப்பை எடுத்துகிட்டு வந்துட்டு டவுன்வர்ட் ஸ்லோப் கொடுத்துட்டு அதில் இது மாதிரி கப்பு போட்டு க்ளோஸ் பண்ணியிருக்கோம். நம்ம உள்ளே வாஷ் பண்ணும்போது இந்த கப்பை வந்து நம்ம ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா உடனே இந்த கப்பை நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஸோ தட் இது வந்து டாப் லெவலில் இருக்கும், எதுவும் கீழே ஏறி வரக்கு வாய்ப்பு இல்லை. சப்போஸ் இங்கே தண்ணி ஊற்றினா பெரிய அளவில் அந்த உள்ள ஏரியா வந்து கீழே வந்து இங்கே ட்ரைன் ஆகிட போகுது, பெரிய அளவில் தண்ணி வரப்போகிறதில்ல. ஸோ இந்த மாதிரி நம்ம அதை பிளான் பண்ணியிருக்கோம். அப்புறம் இன்னொரு விஷயம், அவங்க சார் ஸ்ரீனிவாசன் சார் கேட்டுக்கிட்டாங்க, நமக்கு வந்து வெளியில் வந்து இந்த மாதிரி துவைக்கிறதுக்கான பாசிபிலிட்டி நம்ம க்ரியேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்காக அங்கே ஒரு டேப் பொசிஷன் கொடுத்துட்டு ஒரு கல் போட்டிருக்கோம், சலவை கல் போட்டிருக்கோம் துவைக்கிறதுக்காகவே. ஸோ இதை வந்து நம்ம இந்த மாதிரி பாசிபிலிட்டி இருந்தால் தான் நம்ம வந்து பயன்படுத்துகிறதுக்கும் வாய்ப்பு இருக்கும் அப்படின்ட்டுன்னு. ஸோ இட் இஸ் பீன் டன். ஸோ பின்பக்கம் அந்த வீடியோ எப்படி இருக்குது அப்படிங்கிற ஒரு கேள்வி மக்கள் முன் வச்சுருந்தாங்க. இட் இஸ் லைக் திஸ். ஸ்டாகர்டாக இந்த போர்ஷன் வந்திருக்கு. இந்த பிளாட் வந்து ஒரு மாதிரி சாய் சதுர வடிவத்தில் இருக்குன்னு பேசணும். ஸோ ஆக்சுவலி இந்த பாயிண்ட் இங்கே காம்பவுண்ட் வால் இதுலேருந்து இப்படி ஸ்லோப்டாக போகுது. அதில் இந்த வால் ப்ரொஃபைல் பார்த்திங்கன்னா இது வரைக்கும் வந்துட்டு தென்
உள்ளே போய்ட்டு அடுத்த லெவல், தென் உள்ளே போய்ட்டு அதுக்கு அடுத்த லெவல். ஸோ இந்த மாதிரி நம்மளுடைய பிளாட்டுடைய மெஷர்மெண்ட்டுக்கு தகுந்த மாதிரி, அந்த சைஸுக்கு தகுந்த மாதிரி, ஷேப்புக்கு தகுந்த மாதிரி நம்ம பிளான் பண்ணுறது ரொம்ப முக்கியம். வீட்டுக்கு வெளியில் ஸ்டார்கேஸ் கீழே இருக்கிற ஒரு எக்ஸ்டர்னல் கிளாசட் ஏரியா, அது ஒரு இண்டியன் வாட்டர் கிளாசட் கொடுத்துருக்கோம். இங்கே ஒரு பேசின் கம் இந்த ஏரியா. ஸோ இது வெளியிலேருந்து ஆக்சஸ் பண்ணுற மாதிரி ஒரு ரெஸ்ட் ரூம். ஹாய், சரிங்க. ஹாய். ஸோ நம்ம பேசின விஷயங்கள் உங்களுக்கு உபயோகமாக இருந்திருக்கும் நம்புகிறேன். ஒரு வீடுடைய வடிவமைப்பு அப்படிங்கிறது முழுக்க முழுக்க அந்த மனையுடைய அளவு, அதோடைய வடிவம் மற்றும் நம்மளுடைய தேவை, இது மூணையும் பொறுத்தது. அதனால் இன்ஜினியரிங்கை பொறுத்த வரைக்கும் வி கேன் டூ எனி திங். இப்படி பண்ண முடியுமா, அப்படி பண்ண முடியுமா, அது மாதிரி டவுட்டே தேவையில்லை. வி கேன் டூ எனி திங். பட் நமக்கு என்ன தேவை, என்ன இருக்குது, இது ரெண்டையும் கொலாபரேட் பண்ணி இன்ஜினியரிங் ஆங்கிளில் வில் டூ வாட் எவர் வி வாண்ட் டு டூ. ஸோ இந்த விஷயம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். நண்பர்கள் எல்லாருக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். நிறைய பேருக்கு இந்த தகவல் போய் சேரணும். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.